அரசியல் ரீதியான கருத்துக்கள் எப்போதுமே வாக்கு அரசியலின் யதார்த்தத்தை பிரதிபலிப்பவை தான். வாக்கு அரசியலிலே சவால்களும் தேவை. அதே நேரத்தில் நாங்கள் சாதிக்கத்தான் பிறந்தோம் என்கிற அந்த உறுதிப்பாடும் தேவை. லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் சாங் சிங்குச்சா தான். சிங்குச்சா பாடலுக்கு உண்மையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பொருளே தெரியாது. ஆனால் ஒரே நேரத்தில் வயதானவர்களையும் வசீகரிக்கும், இளைஞர்களையும் வசீகரிக்கும். வசீகரிப்பது நோக்கம். வாக்கரசியலும் அப்படியான ஒரு வசீகரிப்பு தான். வசீகரிப்பு இல்லைன்னா வாக்கரசியலில் வெற்றியும் பெற முடியாது. முதலமைச்சர் எதிர்க்கட்சிகளின் கூட்டணி பலம் இழந்தது என்பதை அவர் கூற முயற்சிக்கிறார். பயம் இருக்கிறது என்பதை கூற முயற்சிக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர். உண்மையில் கூட்டணிங்கிறது அரித்மெட்டிக் தான். பெரிய அளவுக்கான ஒரு கொள்கையெல்லாம் கூட்டணிக்கு எந்த கூட்டணிக்குமே தேவையில்லை. அரித்மெட்டிக்கலாக பார்த்தா ரெண்டு கூட்டணியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான சம பலம் தான். அதிமுக கூட்டணியும் சமபலம் ஆயிடுச்சா அல்லது வரப்போகக்கூடிய கூட்டணியும் கணக்கில் எடுத்துட்டு சொல்றீங்களா? வரப்போகிற அதிமுக பாஜகவோடு இணைய வாய்ப்புள்ளவர்கள் அப்படிங்கிற இடத்துல இருந்து இணைய வாய்ப்புள்ளவர்கள் கூட நான் பார்க்கல. திமுக கூட்டணியில இப்போது இருக்கிற கட்சிகள் குறைந்தபட்சம் 40% 45% ஓட்டு வங்கி அவங்களுக்கு ப்ரூவ்டா இருக்கு. ஆனா கண்டிப்பாக எல்லா தேர்தல்களிலும் ஆளுங்கட்சிக்கு என்று அந்த ஆன்டி இன்குமென்சி வரத்தான் செய்யும். அதை தவிர்க்கவே முடியாது.